ஒரு வாட்டி மஷ்ரூம்ல இப்படி ஒரு கிரேவி செய்யுங்களேன். உங்களுடைய தோசை, சப்பாத்திக்கெல்லாம் ஒரு அட்டகாசமான ஒரு க்ரீமி ரிச் கிரேவியா இருக்கும். இதுக்கு நான் ஒரு தவால பட்டர், ஆயில் ஆட் பண்ணிட்டு, அது நல்லா ஹீட் ஆகும் மோஸ்ட்ல சின்னமனும், கிராம்பும் நம்ம ஆட் பண்ணி நல்லா வந்து அந்த வாசனை வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கிடலாம். இதோட நல்லா பொடுசா நறுக்குன வெங்காயத்தையும் ஆட் பண்ணி, வெங்காயம் கலர் மாறி கொஞ்சம் ப்ரௌனிஷ் டெக்ஸ்சர் வர மோஸ்ட்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து 1 நிமிஷம் குக் ஆகட்டும். இதெல்லாம் குக் ஆன உடனே நல்லா அரைச்சு வச்ச ரைப்பான டொமேட்டோ பியூரியும் இதோட ஆட் பண்ணி, அது நல்ல ஒரு ஆயில் வந்து ஊஸ் அவுட் ஆகி வரட்டும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, மல்லிப்பொடி அண்ட் உப்பு இது எல்லாமே உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்லைஸ் பண்ண மஷ்ரூம்ஸை நல்லா ஒரு 1 மினிட் ஹீட் பண்ண இந்த கிரேவியோட நீங்கள் ஆட் பண்ணி, அந்த மஷ்ரூமில் உள்ள வாட்டர்லேயே மஷ்ரூம் வந்து உங்களுக்கு குக் ஆயிரும். ஒரு 3/4 குக் ஆன உடனே நல்லா க்ரீமையும் நீங்கள் ஆட் பண்ணி, க்ரீம் ஆட் பண்ண உடனே நீங்கள் வந்து சிம் குக் பண்ணிடுங்க. இல்லாச்சுன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி திரண்டு மாதிரி வந்துடும். ஸோ சிம் குக்லேயே தான் இமச்சி பண்ண போகிறோம். இதோட நல்லா அது பிளெண்ட் ஆகி வந்த உடனே நல்லா ஹாட் வாட்டர் ஒரு 1/2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு க்ரீமியான ஒரு சாசி டெக்ஸ்சர் வர மோஸ்ட்ல ஒரு கஸ்தூரி மேத்தியை கையில் நல்லா க்ரஷ் பண்ணிட்டு போட்டு ஒரு 2 மினிட்ஸில் நீங்கள் ஆஃப் ஆக்கிட்டீங்கன்னா உங்களுடைய கிரேவி சூப்பர் ரிச்சாக ரெடி ஆயிரும்.